Hi everyone, welcome back to RITA'S Garden. இன்னைக்கு நம்ம ஒரு 10 tips for seed germination பார்க்க போறோம். இந்த வீடியோ full and full இன்னைக்கு tips தான். So skip பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற tips எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கு முன்னாடி என்னோட old videosலாம் நீ இன்னும் பார்க்கலனா நான் மேல ஐ கார்ட்ல கொடுத்திருக்கேன் and நான் descriptionல கொடுத்திருக்கேன். மறக்காம click பண்ணி பாத்துருங்க. ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, first step என்னன்னா check due date. இப்போ ஒரு ஷாப்புக்கு நீங்கள் சீட் வாங்க போகிறீங்க. சீட் வாங்கினோட நீங்கள் பில் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த சீடை டேர்ன் ஓவர் பண்ணி 2 டிப் நீங்கள் பார்க்கணும். ஒன்று என்னென்னா அதோட மேனுஃபேக்சர் டேட் அண்ட் எக்ஸ்பிரி டேட். ஆர் நார்மல் அந்த ஜிப் கவரில் பேக் பண்ணியிருந்தா நீங்கள் வாங்குகிற ஷாப்பில் அவங்கக்கிட்ட கேளுங்க, இது எப்போ மேனுஃபேக்சர் ஆச்சு, மேனுஃபேக்சர் டேட் அண்ட் எக்ஸ்பிரி டேட் கேளுங்க. சரி, அதுவும் இல்லை நீங்கள் கேட்க மறந்துட்டிங்கன்னா எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு டிப் வச்சுருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு பவுல் ஆர் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன சீட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சீட் நம்ம தண்ணிக்குள்ளே போடலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்க்கும்போது சில சீட்ஸ் ஃப்ளோட்டாக இருக்கும், சில சீட்ஸ் உள்ளே சோக்டாக இருக்கும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, இந்த சீட்ஸ் நம்ம இப்படி போடும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் சில சீட்ஸ் உள்ளே இருக்கும், சில சீட் ஃப்ளோட்டாக இருக்கும். ஃப்ளோட் ஆகிற சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் அதில் ஸ்ப்ரவுட் ஆகாது. சில சீட்ஸ் உள்ளே இருக்கிற சீட்ஸ் ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ அந்த சீடை தான் நம்ம ஜெர்மினேட் பண்ண போகிறோம். இந்த ஈஸி டிப் வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, டிப் 2 என்னென்னா குட் பாட்டிங் மிக்ஸ். நார்மலி இப்போ நம்ம எல்லா பாட்டிங் மிக்ஸுமே நம்ம சீட் ஜெர்மினேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்டாக நீங்கள் சாயில் ஆட் பண்ணிங்கன்னா அது சீட் ஜெர்மினேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சீட் ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு என்ன பாட்டிங் மிக்ஸில் இன்க்ளூட் பண்ணுவேன்னா, கொஞ்சமாக கொக்கோ பீட் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சமாக நம்ம வேர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் நான் நீம் கேக் ஆட் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நிறைய பேர் இந்த பாட்டிங் மிக்ஸில் நீம் கேக் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் யூஸ்வலி நீம் கேக் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, இந்த ப்ராசஸில் பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் நீம் கேக் ஆட் பண்ணுவேன். நீம் ஆயிலும் ஆட் பண்ணலாம். நான் நீம் கேக் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நீம் ஆயில் வீடியோ பார்க்கலன்னா நான் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் டிப் என்னென்னா சீட் பொசிஷன். ஓகே, நம்ம பாட்டிங் மிக்ஸ் பார்த்தாச்சு. அந்த பாட்டிங் மிக்ஸை நான் இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணிட்டேன். மோஸ்ட்டாக சீட் ஈஸியாக ஜெர்மினேட் ஆகாது. அதனால நம்ம இப்போ கொஞ்சம் பொசிஷன் பார்த்துடலாம், எப்படிலாம் நம்ம அந்த சீடை பிளான் பண்ணணும்னு. ஓகே, நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச அந்த லேடிஸ் ஃபிங்கர் சீட் எப்போ எடுத்துடலாம். ஒன்று மட்டும் மேலே ஃப்ளோட்டாக இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு 2 கண்டெய்னர் எடுத்திருக்கேன் தெரியுமா? ஒரு கண்டெய்னரில் நான் ஃப்ளோட்டான சீடை பிளான் பண்ண போகிறேன். இன்னொரு கண்டெய்னரில் நான் சோக்டான சீடை பிளான் பண்ண போகிறேன். ஃப்ளோட்டான சீடில் பார்க்கலாம் நம்மளுக்கு ஸ்ப்ரவுட் வருதான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி சீடை பிளான் பண்ணணுன்னா, ரொம்ப டீப் ஹோல் போடக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சமாக ஷாலோ ஹோல்ஸ் தான் போடணும். போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். எப்படி க்ளோஸ் பண்ணணுன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோல் போட்டாச்சு, கொஞ்சம் ஷாலோவான ஹோல் போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப அழுத்தக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸில் சீடை புஷ் பண்ணக்கூடாது. அது அப்படி புஷ் பண்ணால் அதோட ஸ்ப்ரவுட்டிங் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும், ஆரல்ஸ் ஸ்ப்ரவுட்டே ஆகாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த சீடை சாயிலுக்கு மேலே வச்சுட்டு உள்ளே டீப்பாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த ஸ்ப்ரவுட்டிங் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராசஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃப்ளோட்டான சீடெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்க சீடை பிளான் பண்ணலாம். ஓகே, சீடை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இனி நம்ம கொஞ்சமாக ஷாலோ ஹோல்ஸ் போட்டு அதில் நம்ம பிளான் பண்ணிடலாம். இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 100% ஜெர்மினேஷன் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஈஸியாக புரியும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் வீட்டில் யூஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இதில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்தனால தான் இதில் நான் வீடியோ மேக் பண்ணேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா சீட் விசஸ் climate. ஓகே, நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா ராங் சீசனில் வந்து ராங் சீட் வந்து பிளான் பண்ணுறது. மோஸ்ட்டாக இந்தந்த சீசனுக்கு இந்தந்த சீட் தான் வந்து பிளான் பண்ணணும்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஸோ நான் இதுக்கு வந்து செப்ரேட்டான வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு பிளான்ட் மட்டும் நம்ம வருஷத்தில் எல்லா நாளுமே பிளான் பண்ணலாம். அது என்ன பிளான்னா சில்லி வந்து நம்ம எப்போவுமே எந்த வருஷத்தில் எந்த நாளில் வேணாலும் நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே, ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா வாட்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். பிகாஸ் வாட்டரிங்னாலே நிறைய சீட்டில் வந்து ஃபங்கஸ் வந்துடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் ஈஸியாகவே ஜெர்மினேட் ஆகும். ஏதாச்சும் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அதில் தான் நம்ம வந்து சீட் வந்து பிளான் பண்ண போகிறோம். அந்த கண்டெய்னரில் கண்டிப்பாக வந்து ட்ரைனேஜ் ஹோல் இருக்கணும். ஓகே, இதில் வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஏதாச்சும் ட்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரே இல்லைன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பாக்ஸுக்கு மேலே ஏதாச்சும் அந்த லிட் இருக்கும், அந்த லிட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸில் ட்ரே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரேயை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வந்து தண்ணி வந்து மேலே விட போகிறதில்ல, ட்ரேயில் தான் நம்ம விடுறோம். ஸோ அந்த பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அதுலேருந்து எடுத்துக்கும். ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன, க்ளீன் கண்டெய்னர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பிளான்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு க்ளீன் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நார்மலி நீங்கள் சீட் ஜெர்மினேஷனுக்கு மட்டுமே இல்லை, என்ன பிளான் பண்ண போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ரீபாட் பண்ணும்போது நான் வந்து க்ளீன் பண்ணாமல் நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆச்சு என் பிளான்ட்டுக்கு. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய இன்ஃபெக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நார்மலி நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல் போடுறதுக்கு முன்னாடி பாட்டோட சைஸ் பார்த்துக்கோங்க. அந்த பாட்டோட சைஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. பிகர் பாட் இருந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி பிகர் ஹோல் போட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் நிறையா வந்து ரூட் ராட் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, செவன்த் பாயிண்ட் என்னென்னா டெம்பரேச்சர். ஓகே, இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தர போகிறேன். இந்த டெக்னிக்கில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா சீட் வந்து நல்லாவே ஜெர்மினேட் ஆகும், ப்ளஸ் சாப்ளிங்ஸும் உங்களுக்கு நல்லாவே வளரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்ப்ரவுட் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். அதாவது உங்களுக்கு வார்ம் அண்ட் கூல் டெம்பரேச்சரில் தான் வச்சுக்கணும். நீங்கள் டைரக்ட் சன்லைட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது வந்து ஸ்ப்ரவுட் வர்றதுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஸோ வந்து நிறைய பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரவுட் வராமலே இருக்கும். ஸ்ப்ரவுட் வர்றதுக்கு முன்னாடி எந்த இடத்துல உங்களுக்கு ஹியூமிடிட்டி ஹையாக இருக்கோ அந்த இடத்துல வச்சா உங்களுக்கு ஸ்ப்ரவுட் ஈஸியாக வரும். செகண்ட் டிப் என்னென்னா, இது வந்து ஹார்டனிங் ஹாஃப்னு சொல்லுவோம் இந்த எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் எப்படின்னா, உங்களுக்கு ஸ்ப்ரவுட்டில் இருந்து உங்களுக்கு 2 to 3 லீவ்ஸ் வரும்போது நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்துடணும். அதாவது டைரக்ட் லைட்டுக்கு கொண்டு வந்துடணும். எப்படி நம்ம வந்து சன்லைட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் டே நம்ம சன்லைட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1 hour வச்சுருக்கணும். செகண்ட் டே வந்து 2 hours வச்சுக்கணும். தேர்ட் டே வந்து 3 hours. அதே மாதிரி நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம டைரக்ட் லைட் ஃபுல்லாக வந்து வச்சுட்டா வந்து ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு வந்து நல்ல வந்து பிளான்ட் வந்து க்ரோத் இருக்கும். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சீட்லேருந்து ஜெர்மினேட் பண்ணது. இது வந்து டொமேட்டோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எய்த்து பாயிண்ட் என்னென்னா ஸ்கேரிஃபிகேஷன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம வந்து சீடை வந்து ரப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த மெத்தட் வந்து நம்ம எதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவோன்னா, ஹார்டான சீடுக்கு வந்து நம்ம ஸ்கேரிஃபிகேஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம ஜெர்மினேட் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து பிட்டர் கார்ட் சீடு எடுத்துட்டோன்னு வைங்களேன், அது வந்து அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் பிட்டர் கார்டை பிளான் பண்ண போகிறேன். எவ்வளோ உங்களுக்கு ஸ்க்ராட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஹார்ஷாக பண்ணாதீங்க. லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணாலே போதும். ஒரே சைடு ஸ்க்ராட்ச் பண்ணாமல் எல்லா சைடும் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ராட்ச் பண்ணால் அந்த லேயர் வந்து லைட்டாக ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். நான் வந்து 2 சீட் பிளான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் அவுட்டர் லேயரை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபாஸ்ட் மோடில் போகிறனால உங்களுக்கு வந்து அழுத்தி ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் ஸ்லோவாக தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். சீடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த சீடோட சைஸ் வந்து நார்மல் சீடோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹோலு கொஞ்சம் கூட டீப்பாக போட்டுக்கலாம். ஓகே, இனி நம்ம வந்து சாயில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி நான் இந்த பாப்ஸ்டிக் வச்சு நான் வந்து லேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் வார்ம் ஏரியாவில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜெர்மினேட் ஆகும். 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாட்டர் விடுங்க. நெக்ஸ்ட் 9th பாயிண்ட் என்னென்னா சோக்கிங்.
ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னரில் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த சீட் பிளான் பண்ண போகிறீங்களோ அந்த சீடை இது 1 நைட் ஆர் 1 டே ஃபுல்லாக நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுடலாம். நெக்ஸ்ட் டே ஆர் 24 hours கழிச்சு நம்ம அந்த சீடை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஜெர்மினேஷன் இருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் பம்கின் சீடை வந்து க்ரோ பண்ண போகிறேன். இதோட அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் டெரஸ் கார்டனிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மெத்தடை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நானும் இதை ஃபாலோ பண்ணுறேன். இதை ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ரிசல்ட் வந்தனால தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எப்சம் சால்ட். ஓகே, எப்சம் சால்ட் யூஸ் பண்ணி நம்ம சீடை வந்து ஜெர்மினேஷன் பண்ணலாம். இந்த எப்சம் சால்ட் வந்து நான் அஃபோர்டபுள் ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கினேன். ஆல்ரெடி இது அன்பாக்சிங் வீடியோவில் போட்டிருப்பேன். அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துக்கிறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் எப்சம் சால்ட் யூஸ் பண்ணுறேன். எப்சம் சால்ட் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ஸ்டோர்ஸில் தான் வாங்கணும்னு இல்லை. ஈவன் நீங்கள் அங்கே பை பண்ணால் உங்களுக்கு ஸ்மாலர் குவான்டிட்டியில் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் வந்து லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம். சரி, இதுக்கப்புறம் இதில் நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இனி நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் நான் வந்து சீடு வந்து சோக் பண்ண போகிறேன். எப்சம் சால்ட் வந்து சீட் ஜெர்மினேஷனுக்கு ஒரு நல்ல ஃபெர்டிலைசர். ஈவன் நீங்கள் வந்து சீட் ஜெர்மினேஷனுக்கு வச்சுருக்க கண்டெய்னரில் இதை நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எப்சம் சால்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இது சீட் ஜெர்மினேஷனை வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரிகர் பண்ணும். ஓகே, நம்ம டிப்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இனி என்ன பண்ணணும், நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் சீடை வந்து அழகாக ஜெர்மினேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.